எந்த சோஷியல் மீடியா திறந்தாலுமே என்னை வந்துட்டு அப்படியே டெம்ட் ஏற்றுற மாதிரியே ஸ்ட்ரிம் நூடுல்ஸ்ன்னு நானே இன்னைக்கு ரெடி பண்ணுறோம், வீட்டில் சாப்பிட்றோம். ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம். நீ டாக்டர் மாதிரி பேசுகிறேன். டாக்டர் உள்ள எறும்புலாம் இருக்குடி, இது உள்ள பிராண சாப்பிடும்போது எறும்ப சாப்பிட மாட்டியாடி? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. நீங்க கேட்பீங்க, அப்போ நீங்க படிச்சது ஒரு வேஸ்ட் கோர்ஸா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a வேஸ்ட் கோர்ஸ். மனசு இல்லனாலும் அதான் நேசம். டாமி கத்துது. டாமிக்கு எராவாசன் தூக்குது போல இருக்கு, அதான் கத்திக்கிட்டு ஓடி வருது. பரம பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. பழகி பார்த்ததான் தெரியாது ஓட்ட உடசலா இருக்கான், எப்படி இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் செய்யறது. அன்னைக்கே உன்னை போட்டிருந்தேன், நான் இவ்வளவு தூரம் நீ வந்தே இருக்க மாட்டேன். இதுக்கு பேர் என்னது கல்பனா? பட்டர் ப்ரான் ஸ்பெகட்டி. அதுக்கு பார்த்து நான் வச்சு சொல்றேன் நான். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இது சாப்பிட்டு பார்க்குறோம், ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஹலோ ரகுதாப்பா ஃபேமிலி, எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளாகவே எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்ன ஒரு டவுட்னா, எந்த சோஷியல் மீடியா திறந்தாலுமே என்னை வந்துட்டு அப்படியே டெம்ட் ஏற்றுற மாதிரியே இந்த நூடுல்ஸும் எறாவையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனில் ஸ்ட்ரிம் நூடுல்ஸுன்னு அது பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா, அதனால் எனக்குள்ளார இருக்கிற அந்த என்னது ஃபுட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நானே இன்னைக்கு ரெடி பண்ணுறோம், வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நான் என் தங்கச்சியும் கூட்டணியாக கிளம்பிட்டோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிளாகில் என்னன்னா ஸ்ட்ரிம் நூடுல்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எப்படி வரப்போகுது, என்னெல்லாம் போட போகிறோம், அதில் ஒன்று காட்டுறாங்க, நாங்கள் ஒன்று போடுவோம். அது எப்படி வருதுன்னு தெரியல. ஸோ வாங்க நம்ம போகலாம் நம்ம பிளாகுல. நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிம் நூடுல்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த எறாவை வந்துட்டு க்ளீன் பண்ணோம். இது உள்ளே பார்த்தீங்களா ஒரு மாதிரி பிளாக் கலரில் கோடு போகுது. இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதை எடுத்தால் தான் நம்மளுக்கு வயிறு வலி வராது. பார்த்தீங்களா, அந்த குடலை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா இது நம்ம குடலில் போயிட்டு என்ன பண்ணோம், வயிறு வலி க்ரியேட் பண்ணோம். இதெல்லாம் அழுக்கு தானே. இதெல்லாம் அழுக்காக சேரும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வயிற்றில் வயிறு வலி வரும். சில டைமில் வந்துட்டு இந்த அழுக்கெல்லாம் டைஜஸ்ட் ஆகாமல் அப்பண்டிக்ஸாக க்ரியேட் ஆகும். ஸோ லாட் ஆஃப் ப்ராப்ளம். நீ டாக்டர் மாதிரி பேசுகிறேன். டாக்டர் உங்களதான் இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இது எல்லாமே நான் பட்டுட்டேன். நான் க்ளீன் பண்ணி சாப்பிட்றதே பெட்டர். அவசரப்பட்டு இப்போ க்ளீன் பண்ண போறியா? ஆமாங்க, பின்ன சாப்பிட்ணுன்னா சும்மாவா? எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி சாப்பிட்ணும். சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே செய்கிறது மட்டும் தான் காட்டுவாங்க. இது நம்ம அப்படிலாம் செஞ்சு சாப்பிட முடியாதுல்ல, எல்லாமே க்ளீன் பண்ணணும். A few minutes later. எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியாது சொன்னோன்னே, சரி கூட நான் பூண்டு உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்துட்டு பூண்டு உரிக்கிற வேலையில் பிஸி ஆகிட்டாங்க. எல்லாமே உன்னோட அந்த டிஷ்ஷுக்காக தான். தம்பி ஏட்ட முடுறேன். அந்த டிஷ்ஷு பேர் என்ன சொன்ன மறந்துட்டேன். அது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாண்டி. பட்டர் போடுறதுனால பட்டரு, கார்லிக் போடுறோம் கார்லிக், பட்டர் கார்லிக் ஸ்ட்ரிம் நூடுல்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இல்லை நூடுல்ஸ் இல்லைன்னா கூட இப்போ புதுசாக ஒரு பேர் வந்திருக்கு. என்ன பேர்னா சவுமின் இல்லடி, அது நம்ம ஊரில் சவுமின் சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு என்னது இதுக்கு பேர்? ஸ்பெகட்டி. ஓகே, ஸ்பெகட்டியும் நூடுல்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸ்பெகட்டி வந்துட்டு இட்டாலியில் கண்டுபிடிச்சது, நூடுல்ஸ் வந்துட்டு ஏஷியன் பீப்புள்ஸ் தான் கண்டுபிடிச்சது. சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணோம். வதக்கும் போது இன்னும் குட்டியாயிடும். இவ்வளோ பெருசாக பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லை என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி. சரி ஓகே, இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இந்த ஸ்பெகட்டியை வந்துட்டு வேக வச்சிடலாம். அப்புறம் நம்மளோட மக்ரோனி நிலமை ஆகிடும் போது இந்த தடவை நாங்கள் அதை தப்பை பண்ண மாட்டோங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாம் தெரியும். ஃபுல்லாவே பேனை நம்பி இருக்க போறோம் நாங்க. ஆமா, இந்த தடவை ஃபுல்லாவே பேனை மட்டும் தான் நம்பி இருக்க போறோம். அதுவும் பாருங்க, இந்த தடவை நான் புது பேனா எடுத்து வந்திருக்கேன். அந்த பேனை எடுக்கல்பனா பாருங்க, புது பேனே வாங்கிட்டு வந்துட்டேன். வர பேன் மாதிரி எடுத்துட்டு ஓடும். முன்னாடி வெயிட்டா இருக்கு. அப்பதான் யாருனாச்சும் வந்தாலும் டம்முன்னு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். வெயிட்டா இருந்தாதான். எல்லாம் ஃபாரின் படத்தை பார்த்து கெட்டு போயிட்டோம் நம்ம. சரி, நம்ம இந்த நூடுல்ஸை வந்துட்டு வேக வைக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, நம்ம வந்துட்டு நூடுல்ஸை வேக வைக்கிற ப்ராசஸில் போயிடுவோம். நான் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு 2 பேக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு தடவை இதுதான் பண்ணுறேனே. அப்புறம் பார்த்தா அசிஸ்டன்ட் செஃப் வரலையே இன்னைக்கு. அப்புறம் பார்த்தா யாருமே வரமாட்டாங்க. அதனால நான் இந்த தடவை கம்மியாக தான் நான் செய்ய போகிறேன். போன தடவை நிறைய செஞ்சேன், ஆனால் காலி ஆகிடுச்சு நான் செஞ்ச அந்த மக்ரோனி. ஆமாம், இது எப்படி நம்ம போடுறது? இதில் உடைக்காம உடைக்காம
நான் பார்த்துருக்கேன். நான் நீங்கள் கிட்டவா யூடியூப்ல எல்லாம் அழகா போடுவாங்க இந்த மாதிரி ஸ்வை இந்த மாதிரி வச்சு. ஏய் வாவ், என்னடி விசிறி மாதிரி வச்சுட்டேன். அது மாதிரி இப்போ எப்படி வேகும்னு தெரியலையே. இரு, அது கொஞ்சம் கொஞ்சமா கொலன்னு ஆயிட்டு அதுவே போகணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி. ஐயோ, உள்ள எறும்புலாம் இருக்குடி. இது உள்ள பிராண சாப்பிடும்போது எறும்ப சாப்பிட மாட்டியாடி? இந்த அவமானம் உனக்கு தேவையா? எவ்வளோ அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி பார்த்துக்க. அவங்க வந்து இந்த மாதிரி நீட்டு சட்டியில் வைப்பாங்க. நம்ம இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கோம். ஓகே. ஏய், இது பத்தம்ல. நீ சாப்பிட மாட்டியா? நம்ம தான் சாப்பிட டேஸ்ட் பண்றேன். பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்களாம், இல்லைன்னா சாப்பிட மாட்டாலாம். அதனாலேயே நான் இந்த தடவை வந்துட்டு கம்மியாக தான் பண்ணுறேன் நான். ஓகே, இது கொஞ்சம் நேரம் இதுவாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? ஒன்றும் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. இது மட்டும் தான் வேலை. இது ரெடியானால் தான் மற்றது எல்லாமே நம்ம பண்ண முடியும். ஸோ இது ரெடி ஆகிற வரைக்கும் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு காட்டு கொஞ்சம். ஆமாங்க, வாங்க. இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். கொஞ்சோண்டு பட்டர், இவ கட் பண்ணி வச்ச கார்லிக்கு, அப்புறம் கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்னது இது? கொரியண்டர். இது நான் க்ளீன் பண்ணி வச்ச ஷ்ரிம்ப்ஸ், நம்ம இதில் சொல்லணும்னா எறா. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்துட்டு சோயா சாஸ், அப்புறம் வந்துட்டு டொமேட்டோ கெச்சப். இந்த 3 இன்க்ரீடியன்ட், 5 இன்க்ரீடியன்ட் ப்ளஸ் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் ஆரிகானோ எடுத்துன்னு வந்திருக்கேன் நான். இந்த வாட்டி பெரிய ஆரிகானோ, இப்போ பீஸாவில் மிஞ்சின ஆரிகானோ இல்லை. இல்லை, இப்போ இதெல்லாம் போட்டு நான் கொஞ்ச நேரம் யோசித்தேன். நான் என்னது இந்த க்ரீமி பாஸ்தா மாதிரி பண்ணலாமா, இல்லை நம்ம வந்துட்டு ஏஷியன் ஸ்டைலில் பண்ணலாமா அப்படின்ட்டு. ஸ்டைல்லனா எப்படி வரும் சொல்ல முடியாது. அட, நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? சும்மா சொல்லுங்க சார். நான் உள்ள கொஞ்சம் இறங்கிச்சு பார். இதெல்லாம் கொஞ்சம் பெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் பெண்டாக அப்படியே உள்ளே தள்ளி விட்ருவோம். பாரு, அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது எல்லாமே உள்ளே போகுது. சூப்பர், நீ உடைக்காம பண்ணிட்டேன். வர நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லிடாத. அப்புறம் நானே என்ன நம்ப மாட்டேன், நானாக சமைக்கிறேன் என்னான்ட்டு. இடிச்சு நிற்கவே. என்னதுன்னு தெரியல. இது என்னது, ஸ்ட்ராவா? இல்லை, இது சாப்ஸ்டிக். நீ எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்த சாப்ஸ்டிக். ஓகேயா, கொஞ்சம் மேலே வச்சிட்டேன். சூப்பர். என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு, எனக்கு முடியல. ஓகே, கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சுன்னா ஓகே. நீ கொஞ்சம் எல்லாமே ஒரே சைஸுக்கு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்றா டிப் பண்ணிடலாம். ஆனால் வேகலை எதையும். இது டச் பண்ணி பார்த்தாலும் வேகலை. அப்போ உள்ள அனுப்பு. என்ன நீ வெயில் எடுத்துட்டு வா, உள்ள அனுப்பு. வெந்துச்சு நினச்சிதான் வேகலை எதுவுமே வேகலை. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. சுடோண்டி. அது இதுவே நிறைய வரும் போல இருக்கு கல்பனா. சரி விடு, நான் நாளைக்கு வச்சு கூட சாப்பிடுவேன். இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போய்க்கோ. வேஸ்ட்டு மட்டும் ஆகாது. ஆமாம், நாங்கள் ஃபுட்டு மட்டும் வேஸ்ட்டே பண்ண மாட்டோம். எவ்வளோ பழைசாக இருந்தாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு நாங்கள் சூடு பண்ணி சாப்பிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபுட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் வந்துட்டு ஃபுட்டை மட்டும் நாங்கள் எவ்வளோ பழைசுன்னு இல்லை, ஒரு எவ்வளோ பழைய தபார் போச்சு. நான் எப்பவுமே கரெக்டாக இருப்பேன். ஃப்ரெண்டு விஷயத்தில் கணக்கு பார்க்க மாட்டேன், கணக்கு விஷயத்தில் ஃப்ரெண்டே பார்க்க மாட்டேன். இங்கே பாருங்க, ஓரளவுக்கு வெந்துடுச்சு. ஓரளவுக்குலாம் இல்லை, நல்லாவே வெந்துடுச்சு. நான் இதுலேயே கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டேன். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ன்ட்டு, என்ன இருக்கும், கொஞ்சம் உப்பாக இருக்கும்ன்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, 1 மினிட். 1 மினிட்ல என்னடி ஆக போகுது? போதும். 1 மினிட்ல நிறைய விஷயம் ஆகும், உனக்கு தெரியாது. அந்த 1 மினிட் பிஃபோர் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா வேலை கிடச்சிருக்கும். அந்த 1 மினிட் பிஃபோர் நம்ம வந்து கரெக்டாக ரோட்டில் ஓரமாக போயிருந்தா சேதாரம் ஆகாது. இந்த மாதிரி 1 மினிட் நிறைய நடக்கும். அந்த மாதிரி நீ வந்துட்டு குறைவாக இடம் போடாத 1 மினிட்லாம். சரியா ஆண்டி? அது சாரி. ஓகே அக்கா. அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இந்த நூடுல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிற ஜல்லடையில் இப்படி போட்டுடணும். அப்போ கொஞ்சம் தண்ணியும் தோறமே. நெல்லு இது போட்டு அப்படியே கொஞ்சம் வாட்டர்லேயே வாஷிங் பண்ணிடணும். அப்போ தான் வந்துட்டு சூடில் அது ஒட்டிக்காது. இல்லடி அலசுற, அது எதுவும் பண்ணக்கூடாது. விடு. பண்ணக்கூடாது, பண்ணணும்டி. நான் தான் பார்க்குறேனே யூடியூப்ல. அதெல்லாம் எது கையெல்லாம் வச்சு எதுவும் பண்ணக்கூடாது. நீ போதும், நீ போதும். சரி ஓகே. நம்மளோட நூடுல்ஸ்க்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த பேனை கழுவிட்டு இதே பேனில் தான் இப்போ நம்ம வந்துட்டு ரெசிபி செய்ய போகிறோம். ஓகே, நம்ம வந்துட்டு இது கொஞ்சம் பேன் வந்துட்டு ஹீட் ஆன உடனே
பட்டரை போடலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர் தான். பட்டரே மெல்ட் ஆயிடுச்சு. ஆமாம், பின்ன எங்கள் வீட்டில் இந்த வீட்டுக்கு எடுத்து மெல்ட் ஆகாமல் என்ன பண்ணும் அது? பாரு சவுண்டு கேட்குதா? காஞ்சிச்சுன்ட்டு கேட்குது நல்லா. இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து நான் செய்கிறது பார்க்கும்போது எனக்கே பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டக்குன்னு கார்லிக்கை போடணும். இப்போது கார்லிக், ஐயோ கார்லிக்கும் பட்டரும் சேர்ந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட ப்ரானையும் போட்டுடலாம். செம்மையா இருக்கு பாரு, நீ செம்மையா இருக்குன்னா சாப்பிட்டேன் எப்படி இருக்கும்? ஏடி இந்த மாதிரி வந்துட்டு சமையல் செய்யறதுக்கு முன்னாடி எச்ச ஊடு வைக்காது, அப்புறம் சமையல் நல்லாவே வராது. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு உப்பு போடலாமா? ஆல்ரெடி போட்டாச்சு உப்பு. எதுக்கு அதுல போட்டு இறாக்கு போடலையே. இந்த ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் போடணும், டொமேட்டோ கெச்சப் போடணும், போடு எல்லாமே போடு, சோயாலாம் போடணும். சரி கொஞ்சம் வெந்துட்டோன்னு பார்த்தேன், எங்க இதுதான் ஒழுங்கா போயிட்டு. நான் என்ன சொல்கிறேன், டீனேஜ் பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாமே ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டு படிக்கலாம். நம்மளுக்கு உபயோகமாக இருக்கிற கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். வேஸ்ட்டான கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு தயவு செய்து. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வந்து குக்கிங் கோர்ஸ் கற்றுக்குங்க. ஊருக்கு உபயோகம் இல்லைனாலும் செல்ஃப் நம்மளுக்கு நச்சு உபயோகமாக இருக்கும். ஏன்னா சமைக்க தெரியாமல் கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. நீங்கள் கேட்பீங்க, அப்போ நீங்கள் படித்தது ஒரு வேஸ்ட்டு கோர்ஸா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் a வேஸ்ட் கோர்ஸ். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் படிக்கும்போது ஒரு 70-80 பேர் இருந்தாங்க அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு. புதுசாக வந்த கோர்ஸ் அது? புதுசாக வந்த கோர்ஸ் அதுதான் என்ன குதிச்சிருக்கீங்க அந்த கோர்ஸ். அந்த 70-80 பேருமே அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக வேலை செய்யவே இல்லை யாருமே. பாவமாக இருக்குது. சரி, நான் சோயா சாஸ் போடுறேன். எந்த அளவுக்கு போடணும்னு வேறு தெரில. அப்படியே ஊற்று. சோயா சாஸ் போட்டாச்சு. இன்னும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது, புளிப்பா. சோயா சாஸ் புளிப்பாக தான் இருக்கும். பாருங்கள், ரெட் சில்லி சாஸ். ஓகே, சூப்பர். இந்த ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு எதுக்கு போடுறோன்னா காரத்துக்காக போடுறது. ஏன்னா நம்ம வீட்டில் செய்கிற குழம்பு மசாலாம் போட முடியாதுல்ல. வருதா? வருது. கொஞ்சமாகவே போடுறேன், ஏன்னா நாங்கள் யாருமே அவ்வளோ காரமாக சாப்பிட மாட்டோம். கலர் எப்படி இருக்கு? கருப்பாக இருக்குது. இப்போ கண்டுபிடி, எதுலையுமே கருப்பு தெரியாது. ஜோக் இல்ல இல்லையா? மேட்ச் பண்றீங்களா நீங்க? ஆமா, பின்ன நீங்க இவ்வளோ டீகோட் பண்ணும் போது எனக்கு தானே அசிங்கமா ஆகுது. ஸோ கொஞ்சோண்டு வந்துட்டு இனிப்பா இருக்கிறதுக்காக, நானா சொன்னல ஏஷியன் ஸ்டைலில் தான் நான் செய்ய போறேன்ட்டு, ஆனால் கொஞ்சம் லைட்டாக இனிப்பா இருக்கிறதுக்காக டொமேட்டோ கெச்சப். ஓகே ஓகே, நான் சில்லி ஃப்ளாக்ஸும் போடணும்னு நினச்சேன். ஃப்ளாக்ஸ் இல்லை, ஃப்ளெக்ஸ். ஃப்ளெக்ஸ், சில்லி ஃப்ளெக்ஸ். இப்போதைக்கு கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப காரம். ஆல்ரெடி நம்ம சில்லி பேஸ்ட் போட்டிருக்கோம். இவ்வளோ விஷயம் போடுறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ரிசல்ட் நல்லா வரணும். ரிசல்ட் நல்லா வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த அந்த கார்லிக் பட்டர் ஸ்மெல்லாம் போயிட்டு புளிப்பான ஸ்மெல்லாம் வருது. பயம் எனக்கு இல்லடா, சாவுக்கு. சரி, இப்போ ஃபைனலாக நம்மளோட பாஸ்தா போடுற டைம் வந்துச்சு. சில்லி ஃப்ளெக்ஸ் வர ஆரிகானோ எப்போ போடுவேன்? அது கடைசியாக கூட போட்டுக்கலாம். அதை எடு, பாஸ்தா எடு, இது எடு, ஐ மீன் நூடுல்ஸ். இன்னும் நீ அந்த பாஸ்தா விட்டு போடல. பாரு எப்படி உதிரி உதிரியாக வருது. ஆமாம், எண்ணெய் போட்டால் அப்படி தான் இருக்கும். உன்னை போட்டாலாம் வராது அப்படிலாம். நானும் ரொம்ப நேரமாக மிக்ஸ் பண்ண பார்க்குறேன். இப்போதான் இதோட வேல்யூவே எனக்கு தெரியுது. எப்படி ஷெஃப் கூட இப்படி பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க டீசெண்டாக நல்லா பண்ணுவாங்க. நிறுத்துப்பா, விட்டுரு. ஓகே, எங்களோட ப்ரான் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் வெந்திருக்குமா? கட் பண்ணி வெந்திருக்கு. ஓமா, ஆனால் உப்பே வரல. வரலையா? உப்பு வரல, புளிப்பு வரல, காரம் வரல. முன்னாடி சொல்கிறேன். அப்போ இது மட்டும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை செஞ்சோம்? அதுதான் எனக்கே தெரியல.
நீ நான் என்ன போட்டாலும் போதும்னு சொல்ற, வேணாம் வேணான்ற. நெல்லு கொஞ்சோண்டு என்னது சில்லியா? சில்லி, ஆமா ரெட் சில்லி சாஸ் போட்டுக்கிறேன் கொஞ்சம். போதும். கொஞ்சோண்டு உப்பு. enough. ஓ இப்போ டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ்லையா இனாஃப்ன்ட்டு? யூடியூப்பில் காட்டும் போதெல்லாம் மட்டும் எவ்வளோ அழகழகாக காட்டுறாங்க, அழகழகாக வருது. நம்ம பண்ண மட்டும் ஏன் வரமாட்டுது? அப்போது அது எல்லாமே வந்துட்டு கண் தொடைப்புக்கு அதை நம்பி ஏமாந்து விடாடுதுகள். வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு எக்ஸ்போர்ட் பண்ண எடிட்டிங்கில் நல்லா காட்டி விட்டுருவாங்கடி. டாமி கத்துது. டாமிக்கு எறா வாசனை தூக்குது போல, அதான் கத்திக்கிட்டு ஓடி வருது. வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. நெல் இன்னும் ஒன்று இருக்குது ஐட்டம். ஆரிகானோவா? ஆரிகானோ, கொத்தமல்லி. கொத்தமல்லி போடு, கொத்தமல்லி வேணும் தான், அப்போதான் நல்லா இருக்கும் ஸ்மெல்லாம். ஓகே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிஜமா நல்லா இருக்குடி இந்த ஃப்ரேமில் பார்க்குறப்போ. ஃப்ரேமில் பார்க்குறப்போ நல்லா தான். இது வந்து என்ன தெரியுது மக்களே, எது இருந்தாலுமே பார்க்கும் போது தான் நல்லாயிருக்கும். எந்த விஷயம் இருந்தால் பழகி பார்த்தா தான் தெரியாது. ஓட்ட உடசலாக இருக்கான், எப்படி இருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் செய்கிறது. அன்னைக்கே உன்னை போட்டிருந்தேன் நான் இவ்வளோ தூரம் நீ வந்தே இருக்க மாட்டேன். ஆரிகானோ நான் போடுறேன். ஓ கடைசி கேட்டேன், அப்புறம் நீ என்ன சொல்வேன்? நான் என் கைப்பட்டதுனால தான் நல்லா வந்திருக்கு. நிஜமா இது போட்டால் தான் நல்லாவும் வரும் தெரிஞ்சு. அப்போ இவ்வளோ நல்லா கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டுன்றியா? அது இதுதான் முடிவு பண்ணும் எல்லாம். ஓகே இது மிக்ஸ் பண்ண. ஐயோ தீஞ்சிச்சுல, தீச்சி வச்சிருக்க. இதுதாங்க இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சு அப்படிதான் தீயும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இதை கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து தீயாது. சரிக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கு. நீங்கள் பாருங்க ப்ரான்லாம் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி சிரிக்காதீங்க, ஆடியன்ஸ் பயந்துருவாங்க. நான் குமார் அவசரப்பட்டிய. சரி ஓகே போதும், ஆஃப் பண்ணிடு. நம்ம பண்ண நூடுல்ஸ் போதும். சரி ஓகே அதை எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி அந்த ஸ்பூனில் எடுத்து பிளேட்டில் சர்வ் பண்ணி. இப்படிலாம் சர்வ் பண்ணக்கூடாது மேன். எப்படி தூக்கி அடிச்சு நம்ம மூஞ்சில நீ அடி பார்பிக்யூ இதை வச்சு தான் சர்வ் பண்ணலாம். பார்பிக்யூவா? அது சிம்டா ஏடி உசுர வாங்குற? இல்லடி இந்த மாதிரி கரண்டி மாதிரி இருக்கும் இங்க. அது கரண்டி கிடையாது. என்னது அது? சிம்டா. இது சிம்டா பார்பிக்யூல இருக்கும்ல, அதுவும் கரண்டி வச்சு சிம்டா. அதுதான் சொன்னேன். என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு பாரு. என்னடி எடுத்து 2 நாள் கழிச்சு சாப்பிடு. நூடுல்ஸ் செஞ்சுட்டு நீ என்ன இங்க வடை போட்டுட்டு இருக்க? நீ என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கொத்தமல்லிலாம் எங்க போச்சுன்னே தெரியல. இருக்குடி தனியா, அப்படியே மேலே வைப்போம் கார்னிஷிங்க்கு. ஓகேயா வச்சுட்டியா? கார்னிஷிங்க்கு ஒரு ப்ரான் ஒரு கொத்தமல்லி. ஏய் பாத்தியா? இப்போ கூட நிற்க மாட்டேங்குதா பாரு, தனித்தனியாக தான் ஓடுது. ஓகே எங்களோட பிளேட்டிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கு பேர் என்னது கல்பனா? பட்டர் ப்ரான் ஸ்பெகட்டி. அதுக்கு பார்த்து நான் வச்சு சொல்கிறேன் நான். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. பாருங்க எங்களோட ஸ்பெகடி ரெடி ஆயிடுச்சு, ப்ரான் ஸ்பெகடி. அவ்வளோதான், வீட்டில் ட்ரை பண்ணணும்னா பண்ணுங்க. கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பட் இது சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சொல்லணும். வெயிட் பண்ணு, இப்போ நான் சாப்பிட்றேன். இது சாப்பிட்டு பார்க்குறோம், ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருக்கு. ஆனால் சோயா சாஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்குது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா தான் இருக்கு, ஆனால் நான் பார்த்த மாதிரி வரல. இது ஒரு மாதிரியா வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு யூடியூப்ல பார்த்து யாரெல்லாம் வீட்டில் வந்துட்டு குக்கிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ கமெண்ட் போடுங்க, உங்களுக்குலாம் வீட்டில் எப்படி வந்திருக்குன்ட்டு. அது பார்த்த மாதிரி அழகாக வந்திருக்கா இல்லை ஒரு வேற ஒரு டேஸ்ட்டில் வேற ஒரு லுக்கில் வந்திருக்கான்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா? எனக்கு ஆமாங்க, கேமராமேனுக்கு வாயில் ஜலம் வந்துச்சு. எப்படி இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி தான் புளிப்பாக இருக்கு, லைட்டாக புளிப்பாக இருக்குல்ல, ஆனால் நல்லா இருக்கு. டேஸ்ட் வேற டேஸ்ட்டாக இருக்கு. நீ சொன்ன சவுமீன் டேஸ்ட் வந்துச்சு, நல்லா இருக்கு. சரி ஓகே, மீண்டும் உங்களை வந்துட்டு வேற ஒரு பிளாக்ல சந்திக்கிறேன் சரிங்களா? இப்போ நான் வந்துட்டு நான் செஞ்ச இந்த நூடுல்ஸை சாப்பிட்டுக்கிட்டு கடையை க்ளோஸ் பண்ணுறேன். மீண்டும் உங்களை வேற பிளாக்ல வந்து சந்திக்கிறேன். டாடா பாய் பாய்.